ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வாழ்க்கையில் எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்கோம் இல்லையா? கொஞ்ச நேரம் நின்று தான் யோசித்து பார்ப்போமே, என்ன தான் நம்மளை சுற்றி நடக்குதுங்கிறது அப்போ தானே நமக்கு தெரியும் இல்லையா? நம்மளும் எல்லாரோடையும் சேர்ந்து ஓடி 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 டயர்டாகிறத விட்டுட்டு ஒரு செகண்டோ, ஒரு 5 செகண்ட்ஸோ, இல்லை ஒரு 5 மினிட்ஸோ, ஒரு 10 மினிட்ஸோ உட்காந்து ஏன் ஓடுறோம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்ம என்ன பர்பஸ்க்காக ஓடிட்டுருக்கோம், அதையெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் போயிடக்கூடாது இல்லையா? நமக்குன்னு ஒரு பாதை வேணும்ல. ஏன்னா பூமி சுற்றிட்டே தான் இருக்கும், நம்மளும் ஓடிட்டே தான் இருப்போம். அப்போவும் இப்போவும் இது நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து யோசித்து பார்க்கலாமே, என்ன நடக்குது, என்ன பண்ணலாம், நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணோம், ஓடி ஓடி என்ன பண்ணியிருக்கோம், என்ன சாதிச்சிருக்கோம், நம்ம கோல் தான் என்ன, நம்மளோட டார்கெட் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம ஒரு நிலையாக ஒரு இடத்துல அமைதியாக இருந்து யோசிக்கணும். யோசித்தா நிறைய தப்பான விஷயந்தான் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வரும். அகெயின் ஒரு டீப் ப்ரீத் எடுத்து ரிட்டன் ரீகால் பண்ணால் நம்ம பண்ண நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம தாட்டில் வரும். ஃபஸ்ட்டு நமக்கு பயமுறுத்துறதே என்னென்னா நம்மளோட ப்ராப்ளம்ஸ் தான். இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கடந்து வந்தோம் அப்படின்ட்டு. ஆனால் அதில் நமக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கும். அது நம்ம அதுலேருந்து வெளியே வந்திருப்போம். அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட தைரியம் இருந்திருக்கும். ஏன்னா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணதுனால தானே நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ நமக்குள்ளே ஒரு திறமை இருக்குது, நம்மளால் தனியாக எல்லாமே பண்ண முடியணும் அப்படிங்கிற ஒரு திறமை நம்மக்கிட்ட இருக்கும். நமக்கு தெரியாது, நம்ம எப்போவுமே எல்லாரையும் டிபெண்ட் பண்ணியே இருந்து பழகி எல்லோரும் பண்ணுறாங்க, நம்மளும் பண்ணுறோம், எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் போகிறோம், எல்லோரும் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, எல்லோரும் இதையே நோக்கி ஓடுறாங்க. அப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுச்சு. கொஞ்சம் மாற்றலாம். நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நமக்குள்ளேயும் இவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம யோசிக்கும்போது தான் நமக்கு தெரியும். நம்ம மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும், யோசிக்கணும். அதுக்கு ரொம்பலாம் டைம் வேணாம். நம்ம ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி 1 hour 2 hours டைம் வேணாம். அட்லீஸ்ட் டேக் 5 minutes, தட்ஸ் இனஃப். நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். டெய்லி நம்ம யாருக்காகவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், என்னென்னலாமோ பண்ணுறோம், அதெல்லாம் மேட்ரே இல்லை. விஷயம் என்னென்னா நம்ம செல்ஃபுக்காக ஒரு 5 minutes டைம் கொடுக்குறதுல தப்பே இல்லை. கொடுக்கணும். கொடுத்து எனக்கு என்ன தேவை, என்னை சுற்றி என்ன நடக்குது, எனக்குள்ளே என்ன திறமை இருக்குது, எல்லாத்தையும் யோசிக்கணும். உன் செல்ஃபுக்கு தேவையானது நீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டனா உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னால் மேனேஜ் பண்ண முடியும். அது பாசிபிள். சும்மா ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும். ஒன்றும் இல்லை, டேக் 5 minutes, டேக் டீப் ப்ரீத், 1 second போதும். ரீகால் பண்ணுங்கள், ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், தட்ஸ் ஆல். அவ்வளோதான். அந்த 5 நிமிஷம் வாழ்க்கையை அழகாக மாற்றிடும். நம்மளை விட கஷ்டப்படுறவங்க, இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம லைஃப்பை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நமக்காக வாழணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும். நம்ம ஏன் உழைக்கிறோம், நம்ம என்ன பர்பஸ்க்காக ஓடுறோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுல நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த லைஃப் ஒரு டைம் தான், ஏதாவது சாதிச்சிடணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தில் இருக்கணும். கண்டினியூவாக இதேமாரி வீடியோ வரும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாம். பாய்.